வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் இந்த பைக்கை பற்றின ஒரு ரைட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ ரைட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பைக்கோட வாக் அரவுண்ட் வந்து நான் உங்களுக்கு பேசுகிறேன். ஸோ இந்த வீடியோவிலே நான் உங்களுக்கு ரைடும் பண்ணி உங்களுக்கு இதோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வெஹிக்கிள் வந்து பார்த்திங்கன்னா ஓசோ டெக் ஈவி அப்படிங்கிற ஒரு கம்பெனி பீம் அப்படிங்கிற மாடல் லான்ச் பண்ணிடுறாங்க. இந்த மாடலோட நேம் வந்து பீம். ஸோ உங்களுக்கு சுற்றி காமிக்கிறேன் எப்படி இருக்கு பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூட்டிலிட்டி வெஹிக்கிள், கம்ப்ளீட்டாக இது வந்து ஒரு யூட்டிலிட்டி வெஹிக்கிள். இதில் வந்துட்டு நீங்கள் 350 கிலோ வரைக்கும் லோடு வச்சு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்துட்டு பேட்ரி வந்து 2 வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து LFP லித்தியம் ஃபெரோ பாஸ்பெட் அப்படிங்கிற ஒரு பேட்டரி டைப்பு, இன்னொன்று வந்து லித்தியம் அயன் அப்படிங்கிற ஒரு பேட்டரி டைப். ஸோ ரெண்டுலேயுமே டிஃப்ரெண்ட் வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்றுக்கும் பார்த்திங்கன்னா லித்தியம் ஃபெரோ பாஸ்பேட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 டைப்ஸ் ஆஃப் பேட்டரி வருது. டைப்ஸ் மீன்ஸ் கெப்பாசிட்டி, 3 கெப்பாசிட்டி பேட்டரி கொடுத்துருக்காங்க. லித்தியம் அயன்லேயும் 3 கெப்பாசிட்டி பேட்டரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ஒரு டெலிவரி ஜாப் பண்ணுறீங்க, இல்லை நீங்கள் டெய்லி எசென்ஷியல் நீங்கள் வந்து கொண்டு போகணும், இல்லை நீங்கள் விவசாயம் பண்ணுறீங்க, அங்கே வந்து உங்களுக்கு லோடு கொண்டு போகணும் அப்படின்னா இந்த ஈவி வெஹிக்கிள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு ஆப்ஷன். ஸோ அந்த மாதிரி தான் இதை வந்து டிசைனே பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பொருள் எடுத்துகிட்டு போகிறதுக்கும் தகுந்த மாதிரியான கேரியர் செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள். ஸோ இதில் வந்து இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆக்சரிஸ் ஃபிட் பண்ணுறதுக்கு தான். அதுக்குண்டான ஆப்ஷன்ஸும் வந்து அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இங்கே வந்துட்டு டிஸ்பிளேயில் இங்கே பாருங்கள், சிலிண்டர் எடுத்துகிட்டு போகலாம், அரிசி மூட்டை எடுத்துகிட்டு போகலாம், புல்லுக்கட்டு, இந்த பக்கம் வெஜிடபிள்ஸ் எடுத்துகிட்டு போகிறதுக்கு, அப்புறம் உங்களுக்கு கொரியர் பார்சல் சர்வீஸ் வந்து டெலிவரி பண்ணுறதுக்கு, இங்கே வந்து பார்த்திங்கன்னா பால் கேன் எடுத்துகிட்டு போகிறதுக்கு, இது வாட்டர் கேன் எடுத்துகிட்டு போகிறதுக்கு, பேட்டரி சப்ளை பண்ணுறதுக்கு, சிமெண்ட் மூட்டை எடுத்துகிட்டு போகிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லா விதமான மூட்டையும் எடுத்துகிட்டு போகிறதுக்கு உண்டான ஆப்ஷன்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு சூப்பரான ஒரு செட்டப். அண்ட் இதில் வந்து டெக்னிக்கலாக பேசணும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்போக்ஸ் வீலு நல்லா லோடு வச்சு தாங்கும். ட்ரம் பிரேக் 130 mm ட்ரம் பிரேக் கொடுத்துருக்காங்க. ரியர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரம் பிரேக் ஸ்போக்ஸ் வீல் தான் கொடுத்துருக்காங்க. இதுவும் நல்லா லோடு தாங்கக்கூடிய வீல் தான் கொடுத்துருக்காங்க. ட்ரைவ் வந்து பார்த்திங்கன்னா அதுவுமே ஆப்ஷனல். உங்களுக்கு செயின் ட்ரைவும் இருக்குது, பெல்ட் ட்ரைவும் இருக்குது. அது உங்களுக்கு எது வேணுமோ போய்க்கலாம். பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டபுள் சைடு ஸ்ப்ரிங் ஹெவி டியூட்டி சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நிறையா வந்து ஹெவியாக வெயிட் வைக்கிற மாதிரி. ஸோ இந்த மோட்டரோட பவர் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 3 கிலோவாட் பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இதோட டார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22 Nm டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெட்ரோல் பைக்கில் ஒரு 1.5 லட்ச ரூபாய்க்கும் மேலே இருக்கிற பைக்கில் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய டார்க் வந்து இது நல்லாவே ப்ரொடியூஸ் பண்ணுது. அண்ட் இன்னொன்று ஆப்ஷன் என்னென்னா, இங்கே பாருங்கள், ஃபுட் ரெஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எங்கே வேணுமோ நீங்கள் ஃபுட் ரெஸ்ட்டையும் வந்து நீங்கள் வந்து மெக்கானிக்கலாக செட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதில் வந்துட்டு பை டிஃபால்ட் சென்டர் ஸ்டாண்ட் தான் கொடுத்துருக்காங்க, சைட் ஸ்டாண்ட் கொடுக்கல. இதோட ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 215 500 வரைக்கும் ரேஞ்சு. ஸோ இந்த ரேஞ்ச் எப்படி டிஃபர் ஆகுதுன்னா, நான் சொன்னேன் இல்லைங்களா அந்த பேட்ரி. ஸோ லித்தியம் அயனில் ஒரு 3 கெப்பாசிட்டி டைப்ஸ் பேட்ரி இருக்குது. லித்தியம் ஃபெரோ பாஸ்பேட்டில் ஒரு 3 கெப்பாசிட்டி டைப் பேட்டரி இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எந்த பேட்டரி போகிறீங்களோ அதுக்கு தகுந்த ரேஞ்ச் கொடுக்கும். ஃபுல் சார்ஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 ஹவர்ஸில் சார்ஜ் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆப்பும் கொடுத்துருக்காங்க. ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஸ்டன்ஸ் டு எம்டி, அப்புறம் நேவிகேஷன்ஸ், அப்புறம் ப்ளூடூத் மூலிமா கனெக்ட் பண்ணிக்கலாம். நிறைய ஃபீச்சர்ஸ், இப்போ இருக்கிற மாடர்ன் ஃபீச்சர்ஸும் வந்து இதில் அவைல் பண்ணிக்கலாம். அண்ட் ஃப்ரண்ட் செக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு டெக்னிக்கலாக பார்க்கணுன்னா ஒரு பெரிய ஹாலஜன் ஹெட்லைட் கொடுத்துருக்காங்க. எல்இடியில் இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்னதாக குட்டியாக, ஸோ முன்னாடி டிவிஎஸ் எக்ஸலில் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரியான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் அனலாகில் கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. இது வந்து ஆன் பண்ணுறதுக்குண்டான இக்னிஷன் பட்டன் இங்கே கொடுத்துருக்காங்க. ஆன் பண்ணிங்கன்னா இங்கே வந்துட்டு இந்த வார்னிங் பட்டன் இருக்குது, எரியுது பார்த்தீங்களா, இதான் ஆன் ஆகிடுச்சின்னு மீனிங். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரேஞ்சோட லைட் எரியும். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்து இதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆக்சிலரேட் பண்ணிங்கன்னா ஸ்டார்ட் ஆகும். 3 ரைடிங் மோட் கொடுத்துருக்காங்க, 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டில் வந்து கொஞ்சம் பொறுமையாக போகுது, அதுக்கப்புறம் 2ல் வந்து கொஞ்சம் அதிகமாக ஃபாஸ்ட்டாக போகுது, 3ல் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகுது. இது ஃப்ரண்ட்டு ரிவர்ஸ், வண்டி வந்து ரிவர்ஸ் வரும். 3 ரைடிங் மோட் இருக்குது, ப்ளஸ் ரிவர்ஸ் இருக்குது. இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் ஹார்னு, இண்டிகேட்டரு, லோ பீம், ஹை பீம், அப்புறம் வந்து பாஸ் ஸ்விட்ச் கொடுத்துருக்குறாங்க. ஸோ வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா என்ன வேணுமோ அதை மட்டும் அவங்க பெருசாக ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு இந்த கிமிக் ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கும் பார்த்திங்களா, இந்த சுவிட்சஸை வந்து மாடர்னாக பண்ணுறது அதெல்லாம் அவங்க எதுவுமே கை வைக்கல. ஈவன் இந்த ஸ்பீடோ மீட்டர்லாம் மாடர்னாக பண்ணுறது அதெல்லாம் எதுவுமே கை வைக்கல. எங்கே செலவு பண்ணணுமோ அங்கே மட்டும் செலவு பண்ணியிருக்காங்க. ஸோ லித்தியம் ஃபெரோ பாஸ்பேட் பேட்டரி கொடுத்துருக்காங்க, அது ரொம்ப நல்ல விஷயம். குயிக்காக சார்ஜ் ஆகும், நல்லா வந்து உழைக்கும். அதுமாதிரி லித்தியம் அயன் பேட்டரி கொடுத்துருக்காங்க. அது மாதிரி ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டபுள் டியூப்லர் ட்ரெலிஸ் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. ஃப்ரேம் வந்து நல்ல ஸ்டடியான ஃப்ரேமு, எவ்வளோ வெயிட் வச்சாலும் உங்களுக்கு தாங்கும், அந்த மாதிரியான ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. அண்ட் சீட் வந்து பார்த்திங்கன்னா குஷன் வந்து ரொம்பவுமே நல்லாயிருக்கு. ஸோ என்னென்னா வேணுமோ அதில் மட்டும் அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணிவிட்டு கிமிக் ஃபீச்சர்ஸ்லாம் பெருசாக அவங்க கண்டுக்கல. ஆல்ரைட்,
ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன் எவ்வளோ ப்ரைஸ் அப்படிங்கிறது. ஸோ இதோட பேட்ரி அண்டு மோட்டார் வந்து பார்த்திங்கன்னா IP67 ரேட்டிங். ஸோ வந்து உங்களுக்கு பிரச்சனையே இருக்காது. இதோட கண்ட்ரோலர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு IP65 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. மோட்டார் டைப் அப்படின்னு பார்க்கும்போது இதில் BLDC டைப் மோட்டார் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து உங்களுக்கு எனர்ஜி வந்து ரொம்ப எஃபிஷியண்ட்டாக சேவ் ஆகும். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இதில் USB சார்ஜிங் போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வர எல்லா பைக்லையும் இருக்கிற மாதிரி உங்களுக்கு சார்ஜ் வேணாலும் நீங்கள் போட்டுக்க முடியும். அத்தியாவசியமான ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்குது. ப்ளஸ் வந்துட்டு உங்களுக்கு நல்ல ஸ்டடியான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே லோக்கலாக வந்து மேட் பண்ணுறாங்க. இங்கே வந்து டிசைன், மேனுஃபேக்சரிங், ஃபிட் அண்ட் ஃபினிஷ் எல்லாமே வந்து இவங்களே தான் பண்ணுறாங்க. டெஸ்டிங் இவங்களே தான் பண்ணுறாங்க. அதனால் உங்களுக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் அவைலபிலிட்டி வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதோட ப்ரைஸ் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஆல்ரைட் கைஸ், இப்போ போய்ட்டு நம்ம வண்டியை வந்து ஓட்டி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். வாங்க போகலாம். சென்டர் ஸ்டாண்டில் இருக்குது. ஸோ ஃபுட் பேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக இத்தனை 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ரொம்ப ஃபார்வர்டில் பண்ணியிருக்காங்க. ரைட், வண்டி வந்து செம வெயிட்டாக இருக்குது. ஃபுல்லாக வந்து மெட்டலில் பண்ணியிருக்காங்க. ஆன் பண்ணிட்டேன். ஆன் பண்ணி பவர் ஆன் ஆகுது. வாவ். ஸோ எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் வண்டி ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்கான்னு தெரியாது, அதை நீங்கள் பார்த்துக்கணும். போகலாம். ஓ மை காட், என்ன மோடில் இருக்குது? தேர்டில் இருக்குது, செகண்டில் இருக்குது. சரி, தேர்டில் வச்சுக்கோ. ஓ சூப்பர். ஸோ வந்து பைக் எப்படி இருக்குன்னா கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி TS50 ஓட்டியிருப்பீங்கள்ல, அந்த மாதிரி ரைடிங் எக்கனாமிக்ஸ் தான். வாவ். ஸோ இவ்வளோ வந்து ஒரு ஸ்டீப்பை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக ஏறிடுச்சு. ஸோ டார்க் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 22 Nm டார்க் கொடுத்துருக்காங்க. இந்த ஆஃப் ரோடு மாதிரி எதுக்கு செட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த வண்டியை வந்து ஃபுல் பொட்டென்ஷியல் செக் பண்ணுறதுக்காக. நான் வந்து ஃபுல் ஸ்போர்ட்ஸ் மோடில் நான் ஓட்டிகிட்ருக்கேன். அடுத்து வந்து ஒரு மோடு கம்மி பண்ணிக்கிறேன். வா, வாட்டர் சவுண்டு கேட்குதுங்களா? ஸோ அதை விட கொஞ்சம் இதில் வந்து பவர் கம்மியாக இருக்குது. ஃபஸ்ட்டு மோடில் வச்சோன்னா இன்னும் கம்மியாக இருக்குது. ஆனால் ஃபஸ்ட்டு மோட்லேயே நான் ஏறுது. இப்போ நான் ஃபஸ்ட்டு மோட்லேயே நான் இந்த மேட்டில் நான் ஏற்றி பார்க்குறேன் எப்படி ஏறுதான்ட்டு. ஓ சூப்பர், செம்மையாக ஏறுது. ஸோ நீங்கள் வந்துட்டு நிறைய லக்கேஜ் வச்சு எடுத்துகிட்டு போகலாம். அதுக்குண்டான ஒரு செட்டப் தான் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரைடிங் எக்கனாமிக்ஸும் நல்லாயிருக்கு. கால் வந்து ஃபுல்லாக நான் வந்து கீழே வச்சுருக்கேன். நான் இன்னொரு ரவுண்டு வந்து போய்ட்டு வந்துடுறேன். சரி பாருங்கள் கால் எப்படி வச்சுருக்கேன்னு. இங்கே வந்துட்டு உங்களுக்கு இவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது. தண்ணி கேனு இதெல்லாம் கொடுக்கலாம். நிறையா திங்ஸ் வச்சுக்கலாம். நீங்கள் பால் கேனு ஏதாவது நீங்கள் வச்சுருக்கிறீங்க அப்படின்னாலும் நீங்கள் வச்சுக்கலாம். அதுங்களா எப்படி ஏறுதுன்ட்டு ரொம்ப சூப்பராக ஏறுது. பிரேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டுமே வந்து ட்ரம் பிரேக் தான். ஸோ கம்ப்ளீட்டாக இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கமர்ஷியல் டிசைனுக்காக தான் பண்ணியிருக்கிறாங்க. தாராளமாக நீங்கள் வந்துட்டு உங்களோட டே டு டே லைஃப்பில் இதை நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஒரு டெலிவரி பைக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை டெய்லி நீங்கள் வந்து கம்யூட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் கம்யூட்டிங்க்கு நீங்கள் இந்த வண்டியை தாராளமாக யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு டாப் ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 65 வரைக்கும் டாப் ஸ்பீடு போகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரேஞ்சு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ரேஞ்ச் கொடுக்குது. அண்ட் சீட்டோட குஷன்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. பட் இந்த ஃபார்வர்டு ஃபுட் பேக்ஸ் அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து ரொம்ப லெஷராக ரைட் பண்ண முடியும். நிற்கலாம் முடியாது. நீங்கள் இது ஆஃப் ரோடு பார்க்குறீங்க, இது நின்றுட்டு ஓடுறதுக்காக அவங்க பண்ணலை. ஸோ மேடு பள்ளத்தில் வந்து வண்டி எப்படி ஏறுது இறங்குது அப்படிங்கிறதுக்காக இதை பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து அனலாக் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஒரு கீ கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பேட்டரியோட இண்டிகேட்டர், வண்டி ஆன் ஆகிடுச்சு அப்படிங்கிறதுக்கு உண்டான இண்டிகேட்டர்ஸ். இங்கே வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட்டில் பிரேக்கு, ரைட்லேயும் வந்து உங்களுக்கு பிரேக் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பிக்கப் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ரொம்ப சடனாக இருக்குங்க பாருங்கள். ஸோ இதுதான் பிக்கப். ஆல்ரைட் கைஸ், ரைடு வீடியோ வந்து நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்துட்டு சைடு ஸ்டாண்ட் அவங்க கொடுக்கல, சென்டர் ஸ்டாண்ட் மட்டும்தான் இருக்குது. ஸோ ஓட்டின வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இந்த ப்ரைஸ்க்கு இவ்வளோ சூப்பரான ஃபீச்சரோட இந்த வண்டி கொடுத்துருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். வண்டியோட ஸ்பெஷல் என்னென்னா கம்ப்ளீட்லி வந்து கோயம்புத்தூர்லேயே மேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதான் வண்டியோட ஸ்பெஷல். ஸோ காய்ஸ், வீடியோ கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, பாய்.